வணக்கம் நண்பர்களே. தமிழ் பத்திரிகைகள், தமிழ் ஊடகங்கள், தமிழ் யூடியூப் தளங்கள், தமிழ் மக்கள் மத்தியில் மிகவும் பிரபலம் அடைந்த வைத்தியர் அர்ஜுன் அவர்கள் தற்பொழுது சிங்கள மொழி, அதாவது சகோதர மொழி ஊடகங்கள், சகோதர மொழி பத்திரிகைகள், சகோதர மொழி யூடியூப் தளங்கள், சகோதர மொழி பேசுகிற மக்கள் மத்தியில் தன்னை பிரபலியமாக்க முயற்சிக்கின்றாரா? அடுத்த கேள்வி என்னன்னு சொன்னால், மொத்த பாராளுமன்றத்தினுடைய கவனத்தையும் தன் பக்கம் திருப்புவதற்கு முயற்சிகள் செய்கின்றாரா? இப்படி ஒரு சில விஷயங்களை நாங்கள் சமூக வலைத்தளத்தில் தற்போது பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. என்ன காரணம்னு சொன்னால், மதிப்புக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் அர்ஜுன் அவர்கள் பாராளுமன்றத்துக்குள்ள அவர் போன நாளிலிருந்து இப்போ வரைக்கும் அவரால் நியூஸ் எல்லா சமூக வலைத்தளங்களும் சரி, பெரிய பெரிய மீடியாக்களையும் சரி, யூடியூப் தளங்களையும் சரி, ஒரு நியூஸாவது அவரை பெரிய ஒரு நாளில் வந்துருக்கு. இப்போ அந்தளவுக்கு மொத்த மீடியாவினுடைய கவனத்தையும் தண்டை பக்கம் திருப்பி வச்சிருக்கிறார். இது ஒரு சில பேர் சமூக வலைத்தளத்தில் இது எப்படி சொல்கிறாங்கன்னு சொன்னால், வைத்தியர் மீடியாவினுடைய பக்கத்தை தண்டை பக்கம் திருப்புறதுலையும், மீடியாக்கள் மத்தியில் தான் பிரபலியம் அடைகிறதையும், மக்கள் மத்தியில் தான் பிரபலியம் அடைகிறதையும் விரும்பி இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபடுறா என்று ஒரு கேள்வி வச்சுருக்காங்க. அடுத்தது இன்னொரு தரப்பான ஒரு விஷயம் ஒன்று இருக்குது, அதையும் சொல்லணும். பாராளுமன்றத்துக்கு ஒருவரை நாங்கள் வாக்கு போட்டு பாராளுமன்ற உறுப்பினராக பாராளுமன்றத்துக்கு அனுப்புறதுக்குரிய காரணம், அங்கே போயிட்டு நாட்டை முன்னோக்கி கொண்டு போகிறதுக்குரிய வேலைகளையும், அங்கே அவர் அரசாங்கத்தோடு சண்டை பிடிச்சு மக்கள்கிட்ட பிரச்சனைகளுக்குரிய தீர்வுகளை மக்களுக்கு பெற்றுக் கொடுப்பேர், அந்த நம்பிக்கையில் தான் அவர் பாராளுமன்றத்துக்கு அனுப்பியிருக்கிறாங்க. அப்போ வைத்தியர் இது சமூக வலைத்தளங்கள், மீடியாக்களை தண்டை பக்கம் திருப்புறதில் கவனம் செலுத்த மாட்டேன், மக்களுக்குரிய தீர்வுகளை பெற்றுத்தரதில் தான் கவனம் செலுத்துவேர் என்று சொல்லியும் ஒரு கருத்து இருக்குது. இப்போ நாம் நடக்கிற விஷயத்தை பார்த்தோம்னு சொன்னால், வைத்தியர் பாராளுமன்றத்துக்குள்ளே போன நாளிலிருந்து வைத்தியர் நியூஸ் ஒரு நாளில் ஒரு நியூஸாவது வைத்தியரை பற்றி உண்டான் இருக்குது. இப்போ கடைசியாக வந்த நியூஸ் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், வைத்தியர் பாராளுமன்றத்தில் ஒரு நடத்திட்டு இருக்கிறார். அதில் அவர் சொல்லியிருக்கிறார், தான் எதிர்கட்சியினுடைய அலுவலகத்துக்கு சென்ற வேளையில் தான் தாக்கப்பட்டதாக ஒரு முறைப்பாடு சொல்லியிருக்கிறார். இப்போ அதுக்கு அந்த எதிர்கட்சி தரப்புலேருந்து சொல்லியிருக்கிறாங்க, தாங்க வைத்தியரை தாக்கவில்லை என்று சொல்லியும், வைத்தியர் தங்களை அச்சுறுத்தும் விதமாக நடந்து கொண்டார் என்று சொல்லியும் அவங்க ஒரு முறைப்பாடை சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இதை வச்சுக்கொண்டு சமூக வலைத்தளத்தில் ஒரு மீம்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி ஒரு என்னென்னு சொல்கிறது, அது எப்படி போகும்னு சொன்னால், இந்த ஸ்கூல் மாதிரி, இப்போ பாராளுமன்றத்தை ஸ்கூலாகும், அங்கே இருக்கிற மாணவர்கள் இப்போ டீச்சர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி, டீச்சர் அவர் நுள்ளிட்டேர், டீச்சர் அவர் அடிச்சிட்டேர் ரெண்டெல்லாம் கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணுற மாதிரியான சில மீம்ஸ் எல்லாம் சமூக வலைத்தளத்தில் கொண்டு இருக்குது. இப்போ இதை தாண்டி ஒரு சகோதர மொழி பேசுகிற பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவரும் இந்த டிக்டாக் சம்பந்தமாக ஒரு விஷயமும் சொல்லியிருக்கிறாங்க. நடக்கிற எல்லாத்தையும் பார்க்க எங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு சொன்னால், வளமைக்கு மாறான ஒரு பாராளுமன்றம் இந்த முறை நடக்கிற மாதிரி இருக்குது. இந்த விஷயமெல்லாம் இதை விட பெரிய பெரிய சண்டையெல்லாம் பாராளுமன்றத்தில் இதுக்கு மேலே நடந்திருக்குதான். ஆனால் இந்த முறை நடக்கிற விஷயங்கள்லாம் பார்த்தோம்னு சொன்னால், அந்த மீம்ஸ் கிரியேட் பண்ணக்கூடிய மாதிரியான சில கண்டென்ட்டுகள் பாராளுமன்றத்துக்குள்ளே நடக்கிற மாதிரி இருக்குது. முதல் நடந்த சண்டையெல்லாம் பயங்கர சீரியஸான பெரிய பெரிய சண்டைகள்லாம் பாராளுமன்றத்துக்குள்ள நடந்துருக்குது. இப்போ நடக்கிற பிரச்சனைகள் எல்லாம் பார்த்தோம்னு சொன்னால், இந்த நகைச்சுவையான மீம்ஸ் கிரியேட் பண்ணுறாங்க சோஷியல் மீடியாவில். இப்போ நடக்கிற பிரச்சனைகளை வச்சுக்கொண்டு சில நகைச்சுவையான மீம்ஸ் எல்லாம் கிரியேட் ஆகி கொண்டிருக்குது. அப்போ என்ன மக்கள் மத்தியில் இருக்கிற கேள்வி என்னன்னு சொன்னால், பாராளுமன்றம் வளமையாகவே இப்படித்தானா, அல்லது வைத்தியர் பாராளுமன்றத்துக்குள்ளே சென்ற பிறகுதான் இந்த வைத்தியராக இந்த பிரச்சனை எல்லாத்தையும் வெளியே கொண்டு வரா, இல்லாட்டி வைத்தியர் பாராளுமன்றத்துக்குள்ளே சென்றதால இந்த பிரச்சனையெல்லாம் வருதா என்று சொல்லி மக்கள் மத்தியில் சில கேள்விகள் எழும்பியிருக்கு. அதெல்லாம் இந்த சமூக வலைத்தளங்களை ஆக்கள் ஷேர் பண்ணுற விஷயங்கள் பார்க்க எங்களுக்கு விளங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. உண்மையிலேயே வைத்தியர் மிகவும் ஒரு வைத்தியருக்கு இப்போ வைத்தியர் தாக்கப்பட்டாரா இல்லையான்ற உண்மை வைத்தியருக்கு தான் தெரியும். இப்போ வைத்தியர் கருத்தின்படி பார்த்தோம்னு சொன்னால், வைத்தியர் தாக்கப்பட்டு தான் இருக்கிறேன், வைத்தியர் சொல்கிறேன் தன்னை தாக்கியிருக்கிறாங்கன்னு சொல்கிறேன். இப்போ வைத்தியர் கருத்தின்படி வைத்தியர் தாக்கப்பட்டிருக்கிறேன், ரைட். இப்போ அதுக்குரிய நடவடிக்கைகள் அங்கே பாராளுமன்றத்தில் எடுக்கப்படும், ரைட். இப்போ நாம் என்ன விஷயம் கேட்க போகிறோம்னு சொன்னால், வைத்தியர் ஒரு மிகவும் ஒரு ஆளுமையான ஒரு நபர். அப்போ என்னன்னு சொன்னாங்க தெரியும், வைத்தியர் இங்கே ஜெஃப்னால இந்த மருத்துவத்துறையில் இருந்த ஒரு ஊழல் வழியால் கொண்டு அதுக்குரிய தீர்வுகளை எல்லாம் கொண்டு பெரிய அளவில் ஒரு பேச்சு நடந்து எங்களுக்கு தெரியும். அப்போ அந்தளவு ஆளுமையாக இருக்கிற ஒரு நபருக்கு மக்கள் எல்லாம் வாக்கு போட்டு அவரை பாராளுமன்றத்துக்கு மக்கள் பிரதிநிதியாக அனுப்பியிருக்கிறாங்க என்னதுக்குன்னு சொன்னால், அங்கே போயிட்டு மக்களுக்குரிய பிரச்சனை, மக்களின் பிரச்சனைகளுக்குரிய தீர்வுகளை
அரசாங்கத்தோட சண்டை பிடிச்சி அரசாங்கத்தை வந்து பெற்றுக்கொண்டு வந்து மக்களுக்கு தருவேர் என்ற நம்பிக்கையில் தான் வைத்தியரை வந்து பாராளுமன்றத்துக்கு அனுப்பியிருக்கிறாங்க. இப்போ ஆனால் இப்போ இந்த நடந்திருக்கிற இந்த ஒரு சில விஷயங்களை பார்க்க ஒரு சில பேர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, சமூக வலைதளத்தில் சில விஷயங்களை பகிர்றாங்க. என்னென்னு சொன்னால், மக்கள் அவரை வாக்கு போட்டு அனுப்பின வேலையை விட்டுட்டு அவர் வந்து அங்கே வேறு விஷயங்களை கவனம் செலுத்தி கொண்டு இருக்கிறாரா என்றெல்லாம் கேள்விகள் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ இதுக்கு வந்து நீங்கள் கமெண்ட்ஸ் போடுவீங்க, எனக்கு தெரியும், இதுக்கு வந்து கட்டாயம் நீங்கள் கமெண்ட்ஸ் போட தான் போகிறீங்க. வைத்தியரை பற்றி நான் ஒரு விஷயம் சொல்கிறேன்னு சொன்னால், இப்போ உதாரணத்துக்கு வைத்தியரை பற்றி நான் ஒரு நல்ல விஷயங்களை மட்டுமே சொல்லி ஒரு வீடியோ போடுறேன்னு சொன்னால் அதுக்கு வந்து நல்ல கமெண்ட்ஸாக போட்டு கொண்டிருக்காங்க. அதே வைத்திய சம்மந்தமான ஒரு விமர்சனத்தை முன் வச்சு ஒரு வீடியோ போட்டால் அதுக்கு வந்து கூடாத கமெண்ட்ஸாக வருது. இந்த கமெண்ட்ஸ் போடுற ஆட்கள் ஒரு விஷயத்தை யோசிக்கணும். நாம் ஒரு ஆளுக்கு வந்து ஒரு விமர்சனத்தை வைக்கிறோம்னு சொன்னால், ஒரு ஆளை பற்றிய நல்ல விஷயத்தை மட்டுமே நாம் கதைக்கிறோம்னு சொன்னால் அவரில் அக்கறை இருக்கிறதால மட்டும் அவரை பற்றிய நல்ல விஷயங்களை கதைக்க போகிறது இல்லை. அதே நேரத்தில் ஒரு ஆளை பற்றிய விமர்சனத்தை நாங்கள் முன்வைக்கிறோம்னு சொன்னால் அவர் மீதான விருப்பங்களுக்கு இருக்கிறதால தான் விமர்சனத்தை முன்வைக்கிறோம்னு சொல்லியும் அர்த்தம் இல்லை. அப்போ அதை வந்து விளங்கி கொண்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ரைட், இப்போ விஷயத்துக்கு வருவோம். ரைட், இப்போ இப்படியெல்லாம் வந்து பிரச்சனைகள் போய்கொண்டிருக்குது. இப்படியெல்லாம் மீடியா, நியூஸ், சமூக வலைத்தளங்கள், யூடியூப் தளங்கள் எல்லாமே வந்து வைத்தியர் பக்கம் திரும்பி இருக்குது. இப்போ எவ்வளோத்துக்கு ஒரு பொட்டென்ஷியல், எவ்வளோத்துக்கு வந்து எல்லாத்தின் கவனத்தையும் தண்டை பக்கம் திருப்புற அளவுக்கு ஒரு திறமை இருக்கிற மதிப்புக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் அர்ஜுன் அவர்கள் மக்களின் பிரச்சனைக்குரிய தீர்வுகளை அரசாங்கத்திடமிருந்து பெற்று தருவேர் என்ற நம்பிக்கையில தான் பாராளுமன்றத்துக்கு வந்து அவரை அனுப்பியிருக்கிறாங்க. ரைட், உலகம் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். இந்த வைத்தியர் தாக்கப்பட்ட தொடர்பான மேலதிகமான தகவல்கள் உங்களுக்கு தெரியுமென்னு சொன்னால் அதை என்னன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.